என்றன் முன்னை தீயவினை பயன்கள் இன்னும் மூளாதழிந்திடுதல் வேண்டும். இனி என்னை புதிய உயிராக்கி எனக்கேதும் கவலையறச் செய்து மதி தன்னை மிகத் தெளிவு செய்து என்றும் சந்தோஷம் கொண்டிருக்கச் செய்வாய். என்றும் சந்தோஷம் கொண்டிருக்கச் செய்வாய். நான் வீழ்வேன் என நினைத்தாயோ? அருமை உள்ள கொண்ட தாய்மார்களுக்கும் அண்ணே நீங்க உட்கார்ந்து அப்படி பக்கத்துல உட்கார்ந்து நின்றுகிட்டு இருந்தா பின்னாடி உட்கார்ந்து மறைக்கும்ல ஒரு ஆள் மட்டும் தெரியுங்க புது கொண்டாட்டிய தெரிஞ்ச மாதிரி தெரிஞ்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. என்ன நாடகம் அமைவதே ஒளிவதிக்க வச்சுட்டேன். நீங்க நல்லா இருந்தாக்கே நாங்க நல்லா இருக்க முடியும். ஆமா சில ஊர்கள்ல மைக் செட் பின்னாடி 800 பேர் உட்காந்துருப்பாங்க. லாரியில எடுத்துட்டு வருவாங்க. ஒரு மாசம் காது ஒளி பெருக்கி இது சுருக்கி ஆயிடும். அருமையான முறையில் அன்பு சார்ந்த பெரியவர்களுக்கும் அதுல நல்ல சம்பளம் போட்டு உட்கார்ந்து அருமை உள்ள கொண்ட இளமை தாய்மார்களுக்கும் இந்த நாடகத்தை கண்டுகளிக்க வேண்டும் என்று சுத்து வட்டாரத்தில் இருக்கும் ஏனைய நாடக கலாச்சார பெருமக்களுக்கும் முன்னோர்கள் ஆற்றிய பாதையில் முறையோடு இந்த நாடகத்தை நடாத்தி கொண்டிருக்கின்ற நமது கிராமத்தில் வாழ்கின்ற பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் இளைஞர் உள்ளங்களுக்கும் அன்னை மீனாட்சி உலகத்தில் அமர்ந்திருக்கின்ற எனதுமை அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் நாடகத்திற்கு சிறந்த முறையில் காவல் பணி புரிந்து கொண்டிருக்கின்ற தமிழ்நாட்டுடைய காவல் பணியை சிறப்பு செய்து கொண்டிருக்கின்ற கடமை கண்ணியம் கட்டுப்பாடு தவறாத காவல்துறையை சேர்ந்தார்கள். கல்வி கண் ஊற்றுகின்ற ஆசிரியர் பெருமக்களுக்கும் பள்ளிக்கூடத்தில் பயிலுகின்ற மாணவ மாணவியர்களுக்கும் விண்ணகத்து தேவர்கள் வண்ணமலர் தூவி தண்ணி சென்று கீழே மாறி வந்திருக்கும் என்போன்ற கலைஞர் பெருமக்களுக்கும் இந்த நாடகத்துக்கு அருமையான முறையில் கலைஞர்களுக்கு ஓரமாக பொறிய ஆவாரம் பார்த்துக் கொண்டிருக்கின்ற எனது அன்பு அண்ணன் அவர்களுக்கும் வயதுக்கு வந்தவர்களுக்கும் வயதுக்கு வர கொண்டிருப்பவர்களுக்கும் எலவட்ட வயசுல அப்படி துடிப்பா இருக்கணுமா இல்லையா? குழந்தை பெற்றவர்களுக்கும் குழந்தை வர ஏறி கொண்டு போவர்களுக்கும் அது என்னன்னு அப்படி அண்ணே எந்த தொழிலுமே டிஃபரன்ஸ் வேறுபாடு இருக்கணும். பொசிஷனா சொல்றேன். இந்த நாடகத்துக்கு வந்தவர்களுக்கும் நாடகத்துக்கு வராமல் வீட்டுல தின்னுட்டு தூங்குறவங்களுக்கும் அண்ணே நாடகம் பார்க்கிற ஆர்வமான
கூட்டமான கூட்டம்லாம் வந்துட்டாங்க. ஆமா சில ஓய ஆதாரக்காரான நடக்கும் தாலுகாட்சியில போய் எங்களை போட்டு இம்சம் பண்ணிட்டீங்க. கொஞ்ச நேரத்துல நாடகம் நாளைக்கு நடக்குது வேலை தேடி போகிறேன். விட்டு கொடுப்பவன் பெற்று போவதில்லைங்க. தெரியாம தண்ணி வர்றது 1.5 மணி நேரம் ஆகுது. பார்த்து செய்ய பார்த்து செய்ய மீசையை மட்டும் நட்டுவாக்கால் மாதிரி வச்சிருக்காரு. அந்த ஓய்வு கோஷம் வீட்டுல படுத்துக்கிட்டே யாராரு எப்படி பேசுறாங்க, யாராரு எப்படி பாக்குறாங்க, பள்ளியின் ஆளுநர் எப்படி தர்க்கம் பண்றாங்க. சுப்பிரமணியம் எத்தனை மணிக்கு வர்றாரு? சுப்பிரமணியம் குறைஞ்சி சுப்பிரமணியனா சுப்பிரமணியம் சுப்பிரமணியம் அவருக்கு பார்க்கறதுக்காண்டி சில பேர் உட்கார்ந்துப்பாங்க. வீட்டுல படுத்துக்கிட்டே போல அவருக்கு சொல்லிடலாம். இந்த நாடகத்துக்கு வந்தவர்களுக்கும் நாடகத்துக்கு வந்துட்டு சில முக்கியமான வேலைகளை செய்துக்கிட்டு போவர்களுக்கும் என்ன பாரு செஞ்சிலண்ணே நாடகம் பார்க்கறவர்களுக்கு வீட்டை விட்டு பிறப்பதே தண்ணியை போட்டு வர்றதா சரி தண்ணி வச்சு மூடிடுவாங்க. வீட்டை விட்டு பிறப்பதே கொண்டாட்டி கூட்டு புருஷன் கேட்கணும். யார் கொண்டாட்டிய? அவங்க கொண்டாட்டிட்டேன் அண்ணே கொஞ்சம் பீடியை தள்ளி வச்சு அப்படின்னே அந்த சூட்ல பத்த வச்சுக்காங்க. அந்த வீட்டை விட்டு பிறப்பதே எப்படி ஆச்சரியத்தோட ஏமா நம்ம ஊர்ல நாடகமா என்ன நாடகமா யாரு முருங்க, யாரு வெள்ளி, யாரு நாகரு, யாரு ஹார்மோனியம், யாரு மிருதங்கம், யாரு ஆர்வம், யாரு கஞ்சா. அவரை நினைச்சா இந்த பாவம்லாம் தலைவரத்தான் 75 பேருக்கு அட்வான்ஸ் கொடுத்தாரியா. அதான் அரச குளத்துல 3 நாடகம், செவந்தி வெட்டியில இருந்து 2 நாடகம், 75 பேர். நானும் போன் பண்ணி அவர் எடுக்கல. நம்மளை ஏதோ ஐயப்பாங்கண்டா இருக்கட்டும் ஒண்ணும் இல்ல, நீங்க பாட்டுல காலம் போட்டுட்டே இருக்க. அப்படி முடியலையா கீழே போட்டு போயிருங்க, நான் போட்டுக்கிறேன். அப்படி கேட்டு வந்தா நாடகம் பார்க்க. ஆனா சில பேர் வீட்டை விட்டு பொறுத்தவரையே ஒரு மாதிரியா சொன்னத்தோட ஒரு கையில பாய், ஒரு கையில தலைவாணி, தண்ணி பாட்டில தண்ணி வேற, வீட்டுல உள்ள நாய்க்குட்டி வேற விட்டு நாய்க்குட்டி எந்த உள்ள நாடகம் பார்த்து இந்த சின்ன பிள்ளை வெளிக்கிறதா திங்க இருக்கியா திண்டுட்டு இந்த பாட்டில தண்ணியை வச்சு செலம் அடிச்சுட்டு கொண்டாடிட்டு கேட்கறது ஏண்டி எல்லாம் நம்ம ஊர்ல நாடகமா நடக்குது. என்னப்பா வண்டி நிவேசில ஆரம்பிச்சிடும். அதானே கொஞ்ச நேரத்தில் இந்த இளவட்டங்களுக்குலாம் இந்த டான்ஸ் காலத்துல 3 வருஷத்துக்கு முன்னாடி 4 வருஷம் மணிமேகலை இந்த பிள்ளை அப்பா தண்ணி பழம் மாதிரி ரொம்ப நாளாச்சு. ரொம்ப நாளாச்சு. இந்த பிள்ளை வரத்துக்கு இளவட்டங்களுக்கு கை இந்த பிள்ளை வந்துட்டு போனோம்னா கை ஏன் அங்க போது கை அங்க தாங்க வெறும் சூடு பிடிச்சாங்க. கால் ரெண்டையும் மடிக்க வச்சுக்க முடியாது. இந்த கால் ரெண்டையும் நீட்டி படுக்க போட்டு 2:30 மணிக்கு மேல மடியில உள்ள பிள்ளையெல்லாம் காலான் மாதிரி தெரியும். அந்த பிள்ளையை தூக்கி தலைக்கு வச்சு பாவாச்சு வந்து தூங்கலுக்கு நேசில வேறு வருவாங்க. ஆமா சில ஊர்ல தண்ணியை போட்டு நாடகத்தை நடக்கிறதுக்காண்டி வருவாங்க. அன்பு உள்ளங்களுக்கும் எங்களை எல்லாம் இன்றைக்கு உலகமெங்கும் அரபு கண்ட்ரிஸ் அத்தனை நாடுகளில் யூடியூப் மூலம் எங்களை வீடியோ எடுத்துக் கொண்டிருக்கின்ற எனது உயிரிழந்த மேலான அன்பண்ணன் ட்ரிபிள் கே தமிழன் டிவி அன்பண்ணன் கண்ணன் அண்ணன் அவர்களுக்கும் அவர் கூட வந்த எனது அன்பு தம்பி அவர்களுக்கும் நன்றிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ஒளிபெருக்கி இப்படித்தான் அமைக்கும் என்று சொல்லி அருமையான முறையில் ஒளிபெருக்கி அமைத்துக் ஸ்ரீ சக்தி விநாயகர் ஒளிபெருக்கி உரிமையாளருக்கும் அதில் பணிபுரிகின்ற இயக்குநர்களுக்கும் நன்றிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நாடக ஆரம்பிச்சு கூத்துல கோமாளி வந்தாச்சுங்களா எல்லாரும் என்ன செய்யுது நம்ம குப்பரை வச்சு படுக்கணுமா இப்படிதான் தெரியும் முடிச்சிருந்து நாடகத்தை பார்க்கணும். ஆகையினாலே எங்களது நாடகத்தை எவ்வாறு வந்து பார்க்க வேண்டும், எங்களுடைய பாடல்கள் செவியிலே எவ்வாறு கேட்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு காலம் கம்ப்யூட்டர் காலம். ஆமா சித்தப்பா சொன்ன மாதிரி டயம் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆமா காலம் அறிந்து செயல்படாதவன் கோலம் அறியாத குரங்குக்கு ஒப்பாமன் இருக்கேன். இன்டர்நெட் உலகம் பூரா யூடியூப் ஆமா பூரா நம்பர் போட்ட செல்லு கிடையாது, டச் செல்லு உள்ள தண்டுறேன் தள்ளு கீச்சு ஓடிக்கிட்டு இருக்கு. எவ்வளவோ இருந்தாலும் நம்மளுக்காண்டி பாகிஸ்தான் எல்லையை உயிர் நீத்த 40 குடும்பத்தை அன்பு உள்ளங்களுக்கும் அவர் குழந்தைகளுக்கும் எங்களது மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் சார்பிலும்
இங்கே வந்திருக்கின்ற இசைக்கலைஞர்கள் சார்பிலும் உங்கள் சார்பிலும் சிறந்தாழ்ந்த நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு உங்களால் முடிஞ்ச அளவு அந்த குடும்பங்களுக்கு உதவி பண்ண வேண்டும் என்று சொல்லி கேட்டுக்கொண்டு எப்படி அடிச்சாங்களோ அப்படி பதிலடி கொடுத்துட்டோம். நம்ம கொடுத்தாச்சுல. இந்த பீட்டா பிரச்சனையை இந்த பீட்டா எப்படி ஜல்லிக்கட்டை நம்ம வாங்கணுமோ அதே மாதிரி இந்தியா என்றால் இந்தியா தான். இந்தியா தாங்க. இந்தியாவை விட தமிழ்நாடு அடிச்சுட்டு அள்ளி கொடுத்தா கூட வாங்கிக்கிறவன் தமிழ்நாடு. ஆனா அந்த தமிழ்நாட்டை எதுக்க நினைச்சவன், இந்தியாவை எதுக்க நினைச்சவன், இந்த சாமிக்கு பொதுவா சொல்றேன், யாருமே கலங்க மாட்டான்னு சொல்லிக்கொண்டு இந்த இருக்கிற காலத்திலேயே இப்படி இருக்கிற காலத்திலையும் இந்த திண்டுக்கல் மாவட்டத்திலேயே எனது உயிரிழு மேலான அன்பண்ணன் நகைச்சுவை நடிகர் மறைந்த மாமேதை அன்பண்ணன் ரவிகாந்தன் ரசிகர் மன்றத்தின் சார்பை வங்கி காண வந்திருக்கின்ற அன்பு உள்ளங்களுக்கு நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அந்த காலத்துக்கு இந்த காலத்துக்குள்ள வித்தியாசத்தை இது பழமை குறைந்த காலம் பழமை குறைந்த காலம் தாய்மார்களுக்கு சொன்னேன். கக்கத்துல வாட வச்சு இக்கத்துல வாளி வச்சு தண்ணி தூக்க போனதெல்லாம் அந்த காலம். இப்ப யாரு தலையில தண்ணி கூட வைக்கிற, இடுப்புல யார் தண்ணி கூட வைக்கிற? வீட்டுக்கு நொங்கு வண்டி மாதிரி ஒரு வண்டி தயார் பண்ணிருக்கேன். 3500 ரூபாய் அந்த வண்டி, 5 குடம் எடுத்துட்டு வர்றது. ஆமா, அந்த நைட்டியை போட்டுக்கிட்டு அந்த தண்ணி குடத்தை வச்சு ஆமா நோகாம அந்த சிண்டெக்ஸ்ல போய் எடுத்துட்டு வீடு வந்து சேர்ந்து. என்னைக்கு நீ நொங்க அந்த வண்டியில தண்ணி எடுத்தையோ ஆஸ்பத்திரி போனோம்னா உன்னை ஸ்ட்ரெச்சர்ல வச்சு தள்ளியாங்க. உண்மைதான். அன்னைக்கு தலையிலையும் இடுப்புலையும் கூட வச்சதுனால சுகப்பிரசவா. இன்னைக்கு இந்த வண்டியை தள்ளனால தூக்கி போட்டு ஆபரேஷன் தான் பண்றேன். 16 பிள்ளை அன்னைக்கு 15 பிள்ளை. ஒவ்வொரு ஊர்லயே ஒரு 10 வீடு இருந்தா ஒரு வங்காளி வீடாட்டா இருக்கும். உழைப்பு. 1 கிலோ மீன் எடுத்து அம்மி போட்டு அரைச்சிட்டு இன்னைக்கு யாரு அம்மி அரைக்கிற? யாரும் கிடையாது. பொடி சீரகம் கேட்டா சீரக பொடி, ஆமா கடுகு கேட்டா கடுகு பொடி, மஞ்சள் கேட்டா மஞ்சள் பொடி. ஆமா என் பொண்டாட்டி நீ குழம்பு வச்சுட்டா மூக்கு பொடியை போட்டு குழம்பு வச்சு ஊர்ல இருந்து தும்பிக்கிட்டே வர பொடி வச்ச இடம் தெரியல. ஒரு கருவாட்டை 2ஆ வெட்டி பாக்கெட் போட்டு விற்க ஆரம்பிச்சிட்டேன். வெள்ளப்பூடு அதே அப்பா
குட்டி யானையில கொண்டு வர்றேன். நம்ம ஊரை நோக்கி வண்டி வந்துகிட்டு இருக்கு. 1 கிலோ கூடு 30 ரூபா, 2 கிலோ வாங்கினா 50 ரூபாங்கிறேன். என்ன உலகம் எப்படி ஓடிக்கிட்டு இருக்கு? அந்த காலத்துல பாத்தீங்களா, நம்ம பிள்ளைமனாய்க்கு பத்தியில ஒவ்வொரு வரிசையில் இருந்தா உட்கார்ந்து பச்சை துண்டு எந்த தண்டி, ஒவ்வொரு வருஷம் இந்த தண்டி மீச கொடையா காட்டுல உழுக போனா 10 ஏக்கர் 15 ஏக்கர். அப்ப உழுதுட்டு வீட்டுல வந்து ஒவ்வொரு வருஷம் 1 கொண்டாட்டி கிடையாது, 3 கொண்டாட்டி 4 கொண்டாட்டி ஸ்டெப்னி. அதுல வேற கள்ள கொண்டாட்டி வேற. ஒவ்வொரு கொண்டாட்டியும் 15 பேர் விதிக்கு எடுத்துருக்காங்க. வேலையை பார்க்கல. சாப்பாடு எப்படி சாப்பிடுறாங்க? 5 மணி கேப்பக்குள்ள சேச்சிப்பு மாதிரி வச்சிருக்காங்க. கபக்கு கபக்குன்னு வச்சுட்டு ரோட்டு ஓரத்துல சேர்ந்தா ஓடி தாண்ட முடியாது. அவ்வளவு ஊத்தாப்ப மாதிரி பேருவாங்க. இன்னைக்கு பேர சொல்லுங்க, 2 விட்டதான் விழுது. என்ன காரணம்? கேப்பக்குள்ள அழிஞ்சு பிராய்லர் கோழிலே இட்லி கொண்டு வந்து விட்டுச்சு. இந்த இட்லி பாருங்களேன், இந்த தண்டிதான் இருக்கும். ஆமா, அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல மாத்திரை கொடுப்பாங்கல்ல, அந்த மாத்திரை தண்டிதான் இட்லி. 5 ரூபா ஒரு இட்லி. அந்த மாத்திரையில கூட தானா ஆனான்னு போட்டு தமிழ்நாடு அரசு அது கிடையாது. ஆனாவுக்கு ஆனாவுக்கு விளக்கமே வேற. என்னன்னு? அந்த மாத்திரையை சாப்பிட்டா தலைவிதி அவ்வளவுதான், சோழி முடிச்சு. மாத்திரை தண்ணி 2 இட்லியை சாப்பிட்டு எதுக்கு உழுகிறது, எதுக்கு பிள்ளை படுறது? 2 முடியல. அப்ப என்ன நல்லா இருந்த பொருள் பூரா ரோட்டுக்கு வந்துருச்சுங்க. வீட்டுக்குள்ள இருந்த கேப்புக்குள்ள ரோட்டுக்கு வந்துருச்சு. செம்பு 15 ரூபா வீட்டுல கொண்டாட்டி சண்டை போட்டு அந்த கூழ குடிச்சு முறைய கழிச்சிடுறாங்க. கெட்ட பொருளை பூரா கம்ப்யூட்டர் போட்டு உள்ள வச்சு வைக்கிறேன். ஆமா, உடஞ்சிருமா? ரோட்ல இருந்து ஆங்கிலம்லாம் பேசுறாங்கயா, ரொம்ப பாஸ்டா. வெரி குட் வெரி குட் வெரி குட். இல்ல பொம்பளை பிள்ளை துணி மாத்திரமா இல்லையா? நான் ஆம்பளை ஒரு பேட்டு ஒரு சட்டையை மாட்டி வந்துருவேன். அது மேக்கப் போட்டு உள் பாவடை மாட்டிக்குவாங்க. சரிப்பு சரிப்பு சரி, நீ சொல்றத நான் கேட்கிறேன். இப்படி வரைக்கும் நீ சொல்றத நான் கேட்டுட்டே இருக்கேன். வேணும்டா கேளு, காசு கூட தர்றேன். அப்படி இருக்கிற உலகமா இருக்கு. அதனாலதான் அன்றையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் நாடகக்கலை அழியாமல் இருப்பதற்கு காரணம் உங்களை போன்ற ரசிக பெருமக்கள் இருப்பதனாலதான் இன்றைக்கு வரைக்கும் நாடகக்கலை அழியாமல் இருக்கிறது. அப்ப அன்றைக்கு நன்றி நன்றி. அன்றைக்கு வரிசை எப்படி இருந்தா தெரியுமா? முன்னாடி உட்கார்ந்து தயவு செய்து சினிமா கண்ணோட்டத்தில் நாடகத்தை பார்க்காம நாடகத்தை பார்க்குமாறு கேட்டுக்கொண்டு நகரத்திலும் பொன்னகரமாக விளங்கக்கூடிய நமது திண்டுக்கல் மாவட்டம் பெரியகோட்டை கிராமம் நமது பிள்ளமநாயக்கம்பட்டியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ கதிர் நரசிங்க பெருமாள், ஸ்ரீ காளியம்மன், ஸ்ரீ பகவதி அம்மன், ஸ்ரீ முத்தாளம்மன், ஸ்ரீ விநாயகர், ஸ்ரீ முனியப்பன் ஆகியோர் தெய்வங்களின் நமது மாசி திருவிழா ஜல்லிக்கட்டு விழாவை முன்னிட்டு விவரங்க வேளைகள் விளம்பி வருஷம் மாசி மாதம் சூத்தல பட்சம் நல்லா பாரு சுக்கில பட்சம் இன்றைய தினம் புதன்கிழமை இந்த சிங்கார கலையரங்கில் நமது மாடி வியாபாரி திரு பிச்சைமுத்து அமராவதி குடும்பத்தார்கள் நடத்தும் பிரார்த்தனை நாடகமாக இவரங்க வேளைகள் தமிழகத்திலேயே தலைசிறந்த நடிகர்கள் பங்கேற்கும் ஸ்ரீ வள்ளி திருமண என்னும் பிரார்த்தனை நாடகம் உங்கள் அதிபதியாக உள்ளது. நீங்க பார்க்காத நடிகர் கிடையாது, நீங்க பார்க்காத வள்ளிமணம் கிடையாது. இந்த நாடகத்தினுடைய சிறப்பு அம்சம் விடிய வரைக்கும் பப்புன் டான்ஸை பார்த்துட்டு எந்திரிச்சு போனீங்கன்னா முனியப்ப சாமிக்கு பொதுவா சொல்றேன், வகுத்தால ஓடிடும். முருகனும் எனக்கு ஏற்கனவே ஓடிடுச்சு. முருகனும் வள்ளியும் மாலை மாத்தையில
கண்டிப்பாக இருந்து பார்க்க வேண்டும் சொல்லிக்கொண்டு இந்த நாடகத்தில் நடிக்க நடிகர் சியாமணிகள் நடிப்பு சக்கரவர்த்தி, நடிப்பிசை வேந்தல், தேனிசை தென்றல், புராண விளக்க உரையாடும் இன்றைக்கு தமிழகத்தில் தனக்கென்று ஒரு பாணியை வகுத்து வருகின்ற உங்கள் அபிமான நட்சத்திரம் அன்பு அண்ணன் நமது திண்டுக்கலை சேர்ந்த ஆர் முருகேசன் அவர்கள் இவர்கள் இடையில் வேடன் வேடன் விருத்தராக தோன்றும் நன்மை பெற காத்துக் கொண்டிருக்கின்றார். பாடும் வைந்தவில் செல்வி, குயிலிசை கோகிலவாணி, இசைக்குயில் வள்ளி என்றால் மேடையில் முறையோடு இப்படித்தான் பேச வேண்டும், முறையோடு இப்படித்தான் பாட வேண்டும், முறையோடு இப்படித்தான் நடிக்க வேண்டும் என்று சொல்லும் அளவிற்கு பேரன்பிற்கு மரியாதைக்குரிய அன்பு நமது வல்லாள மாநகர் எடுத்த நமது MSK சிந்து பைரவி அவர்கள் இவர்களுடைய வள்ளி நாயகியாக தோன்றும் நன்மை பெற காத்துக்கொண்டோம். பாட்டுக்கென்று அவரா இல்லை அவருக்கென்று பாட்டா, நடிப்பிற்கென்று அவரா இல்லை அவருக்கென்று நடிப்பா என்று சொல்லக்கூடிய இசை பெருங்கடல், இசை சொருவமணி, நாதகான பேரரசு, உங்கள் அபிமான நட்சத்திரம் பேரன்புக்கு மரியாதைக்குரிய மதுரை அருகாமையில் உள்ள கருவனூரை சேர்ந்த SVB கீதப்பிரியர் அவர்கள் இவர்களுடைய நாவலராக தோன்றும் நன்மை பெற காத்துக் கொண்டிருக்கிறார். எங்களுக்கெல்லாம் பக்கமிடமாகவும் பக்கமிடமாக இருக்கக்கூடிய ஹார்மோனிய சக்கரவர்த்தி, ஹார்மோனிய பின்பாட்டு சக்கரவர்த்தி அன்பு அண்ணன் நமது காரியாவட்டி அருகாமையில் உள்ள மாந்தோப்பை சேர்ந்த SP செந்தில் வேல் முருகன் அவர்கள் இவர்களுடைய ஹார்மோனியம் அண்ட் பின்பாட்டு. கையில் இருக்குது கால் இருக்குது முத்தையா, கையில் இருக்குது கால் இருக்குது முத்தையா, முத்தையா பொய்யலாத நாட்டு இருக்குது முத்தையா, பொய்யலாத நாட்டு இருக்குது முத்தையா, நமது புன்னகைக்கு பொருள் இருக்குது முத்தையா, கையில் இருக்குது கால் இருக்குது முத்தையா, முத்தையா. சக்கரவர்த்தி கோடையடி குமரன் முதலகத்தில் தனக்கென்று ஒரு வெற்றி முத்திரை பெற்று வருகின்ற பேரன்பிற்கு மரியாதைக்குரிய அன்பு அண்ணன் மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்க தலைவருமாகிய அனைத்து நாடக நடிகர் சங்க கூட்டமைப்பு தலைவருமாகிய அரசகுல மாநகர் நின்றெடுத்த அன்பு அண்ணன் DV ஜெயம் அவர்களின் பிரதம சிஷியன் ஆகிய நமது திருப்புவனம் அருகாமையில் உள்ள ஏனாதியை சேர்ந்த அன்பு மருமகன் NR ஜெயராஜ் அவர்கள் இவர்களுடைய மிருதங்கள் தொப்பில் அந்த வேளா. சக்கரவர்த்தி உங்கள் அபிமான நட்சத்திரம் அன்பு அண்ணன் நமது பரமவட்டியை சேர்ந்த 10 லட்சம் ரூபாய் கார் பிரைஸ் வாங்கிய மாடு உங்கள் அபிமான நட்சத்திரம் நமது அன்பு அண்ணன் SP முருகன் அவர்கள் இவர்களுடைய பலவாத்தியத்தை செய்ய